நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சென்டாக் மூலம் சேர வரும் 15ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மற்றும் சங்கங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் பொறியியல், மருத்துவம், ஆயுர்வேதம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், B.Pharm, இளங்கலை அறிவியல், நர்சிங், BBD மற்றும் BSc போன்ற தொழிற்படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் இந்த ஆண்டு முதல் இணையதளம் மூலம் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான தகவல்களும் விண்ணப்பங்களும் வரும் 15ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் கிடைக்கும் என்பதால் மாணவர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த பின் சென்டாக் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ள சென்டாக் நிர்வாகம், இணையதளம் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி என்றும், பதிவிறக்கம் செய்யப்பட்ட இணையதள விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க ஜூன் 10ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக இலக்கிய அணி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் எழுத்தாளர்கள் 3 பேருக்கு தளபதி விருது மற்றும் ரொக்கப் பரிசினை மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வழங்கினார். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக இலக்கிய அணி சார்பில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த இளம் தமிழ் எழுத்தாளர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த படைப்புகளுக்கு தளபதி விருதும் ரொக்கப் பரிசும் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. மாநில இலக்கிய அணி புரவலர் பன்னீர்செல்வம் வரவேற்க, இலக்கிய அணி தலைவர் வழக்கறிஞர் அமாவாசை தலைமையில் துணைத் தலைவர்கள் தண்டபாணி, சோமசுந்தரம், துணை அமைப்பாளர்கள் ராஜா, ராஜாராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஞானசேகரன், 2ஆம் பரிசு பெற்ற பத்மபாரதி, 3ஆம் பரிசு பெற்ற தவப்பிரியா ஆகியோருக்கு முறையே 10,000, 7,000 மற்றும் 5,000 ரூபாய் ரொக்கப் பரிசு, தளபதி விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். திராவிட முன்னேற்ற கழக மாநில துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, வழக்கறிஞர் பலராமன், உழவர்கரை நகரமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பெல்லாரி கலியபெருமாள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மல்லிகா மாயகிருஷ்ணன், தலைமை செயற்குழு முன்னாள் உறுப்பினர் இளங்கோவன், தொகுதி கழக செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், திராவிடமணி, பாண்டு ஹரிகிருஷ்ணன், தனகோடி, நடராஜன், சௌரிராஜன், வேலன், இளஞ்செழிய பாண்டியன், லோக கணேசன், சுகுமார், சித்து, வழக்கறிஞரணி அமைப்பாளர் முத்துவேல், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்பு சூரியன், மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தமிழரசன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம், மகளிர் அணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டபாணி, மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சாதனா, இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகளும் இலக்கிய அணி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் அரசூர்பேட்டைச் சேர்ந்த கணேசன் என்பவர் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் பணியமர்த்தப்பட்டு பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டதால் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக வேலையின்றி குடும்பம் வறுமையில் வாடியதாகவும் அவ்வப்போது குடும்பத்தில் பணத்தகராறும் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று 10ஆம் தேதி இரவு வீட்டில் படுத்திருந்த கணேசனின் வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியதால் உடனடியாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட சக ஊழியர்கள் மருத்துவமனையில் சென்று கணேசனை பார்த்தனர். அப்போது தனது சாவின் மூலமாவது மற்றவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறிது நேரத்திலேயே கணேசன் உயிரிழந்தார். கணேசன் விஷம் குடித்து உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். மேலும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த கணேசன் குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க கோரியும் மற்ற ஊழியர்களுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஏற்கனவே இந்த வேலை நீக்கத்தை கண்டித்து இந்த வேலை நீக்கத்திலே மனமுடைந்து 3 உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். நேற்று எங்களுடைய சக ஊழியர், எங்களுடைய தோழர் கணேசன் அவர்கள் நேற்று இரவு அவர் மருந்தை கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய 2 பிள்ளை இன்னைக்கு நடுத்தெருவிலே நிற்கின்றது. அவர் குடும்பம் இன்றைக்கு நடுத்தெருவிலே நிற்கின்றது. ஆக இந்த சாவை, இந்த இழப்பை
இதற்கு மேலும் நாங்கள் நீட்டிக்க நாங்கள் விரும்பவில்லை. 4 உயிர்களை நாங்கள் படுத்து பலி கொடுத்து, இந்த 4000 ஊழியர்களை 4 உயிரை நாங்கள் பலி கொடுத்து விட்டோம். இந்த கணேசனோட உயிரை இந்த 4000 ஊழியர்களுக்கு ஒரு விடிவாக அமைய வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு இந்த அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும். கடலூரில் நடைபெற்ற அகில இந்திய கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற புதுவை மாணவ மாணவிகள் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கடலூரில் நடைபெற்ற 15வது அகில இந்திய கராத்தே போட்டியில் புதுவையிலிருந்து பொதகை மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே பள்ளி மாணவ மாணவிகள் பயிற்சியாளர்கள் கோவிந்தராஜ், சீனிவாசன், விஷ்ணு, திலீப் ஆகியோர் தலைமையில் சென்று பங்கேற்று அனைவரும் வெற்றி பெற்று திரும்பினர். இதையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழுடன் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு திரு ஜான்குமார் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் உடனிருந்தனர். சென்டாக் நிதி முறைகேடு குறித்து விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி முற்போக்கு மாணவர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரி முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கிய நிதியில் முறைகேடு நடந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். கடந்த ஆண்டுகளில் வழங்கப்படாமல் உள்ள உதவித்தொகையையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர் முற்போக்கு கழக மாநில நிதிச் செயலாளர் செழியன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் பாவானன், செயலாளர்கள் அமுதவன், கபிலன், சாந்தகுமார், ஈகை அரசு மற்றும் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். மேலும் மாணவர் முற்போக்கு கழக நிர்வாகிகள் சந்துரு, ராவணன், பெருஞ்சித்திரன் உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். டீசல் விலையில் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்ட லிட்டருக்கு ₹1 உயர்த்தப்பட்டு விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. டீசல் விலையில் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த ஜனவரி மாதம் முதல் மாதம்தோறும் 45 காசுகள் டீசல் விலையை உயர்த்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்ததுடன் டீசல் விலையில் ஏற்படும் நஷ்டம் முழுவதும் சரியாகும் வரை இந்த விலை உயர்வை அமல்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளித்தது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதியும், பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியும், மார்ச் மாதம் 23ஆம் தேதியும் டீசல் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் ஆகிய காரணங்களால் கடந்த மாதம் டீசல் விலை உயர்த்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான விலை உயர்வையும் சேர்த்து டீசல் விலை லிட்டருக்கு 90 காசுகள் உயர்த்தப்பட்டு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இதையடுத்து வரிகளுடன் சேர்த்து நேற்று ₹50.85 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் டீசல் இன்று ₹51.90 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுவையில் நடைபெற்று வரும் கம்பன் விழாவில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் பரிசுகளை வழங்கினார். புதுவை கம்பன் கழகம் சார்பில் 48வது கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்று வருகிறது. 2வது நாள் விழாவின் முதல் நிகழ்ச்சியாக முகுந்தனின் கம்பன் இசையமுதும், தொடர்ந்து பரசுராமன், ருக்மணி தலைமையில் வதமும் வாதமும் என்னும் தலைப்பில் எழிலுரையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சேலம் மாவட்ட நீதிபதி சிவஞானம், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற வழக்காடு மன்றத்தில் ராமன் குற்றவாளியே எனும் தலைப்பில் உறுப்பினர்கள் பேசினர். தமிழருவி மணியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் பகுதியில் வறட்சி பாதிப்பை கணக்கிட மத்திய குழுவை அனுப்ப மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலில் மீன்பிடித்த பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் 26 பேரை மீட்க இலங்கை அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். காரைக்கால் பகுதியில் பருவமழை பொய்த்ததால் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் அப்பகுதியில் வறட்சி சேதத்தை கணக்கிட மத்திய குழுவை அனுப்பவும், இடைக்கால நிவாரணமாக ₹100 கோடி உடனடியாக வழங்கவும் மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர், சேதம் குறித்த அறிக்கையை தாமதமின்றி மாநில அரசு மத்திய அரசிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதுவை மற்றும் காரைக்காலில் இருந்து ஹஜ் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை 62ஆக குறைக்கப்பட்ட நிலையில்
மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இணை அமைச்சரை சந்தித்து கேட்டுக் கொண்டதன் பேரில் தற்போது 197 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுத்த மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அரியாங்குப்பம் மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் மணவெளியைச் சேர்ந்த கல்பனா என்ற 8ஆம் வகுப்பு மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளியான ஆனந்தை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ஆனந்தை மருத்துவ பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சோதனை நடத்தப்பட்ட பின் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு சிறையில் அடைக்கப்பட்டார். மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் வரும் 13ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை புதுவையின் நகர மற்றும் புறநகர பகுதிகளில் சுழற்சி முறையில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை மின்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை நகர மற்றும் புறநகர பகுதிகளில் கோடை காலத்தை முன்னிட்டு அதிக அளவில் மின் தேவை ஏற்பட்டுள்ளதால் மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் உள்ள மின் மாற்றிகள் அதனுடைய முழு திறனில் இயங்கி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் போதுமான அளவில் மின்சாரம் இருந்தாலும் மின் நுகர்வோரின் மின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய தற்போது இருக்கும் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியுள்ளதால் அதற்கான மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அப்பணி முடியும் வரை வரும் 13ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இரவு 8 மணி முதல் 12:15 மணி வரை புதுவை நகர மற்றும் புறநகர பகுதிகளில் குறைந்த நேரத்திற்கு மின்தடை ஏற்படும் என்றும் பொதுமக்கள் மின்துறையோடு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.